டே ரவி, நம்ம ரெண்டு பேரும் பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். மனோஜ், நீ வீட்டை க்ளீன் பண்ணு. நம்ம மூணு பேரும் வேலை செய்யும் போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. அண்ணி ஒரே ஆளா இவ்வளவு வேலை செய்யறாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்லடா. உனக்கு புரியுது, ஆனா சில பேருக்கு புரிய மாட்டேங்குதே. அவளை இந்த வீட்டுல வேலை செய்யறவ மாதிரிதானே சில பேர் நடத்துறாங்க. இந்த வீட்டு வேலைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. இப்படிதான் நீ தினமும் பண்றியோ? ரோஹிணி, நீ எப்ப வருவ? நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இங்க சமைக்க சொல்றாங்க, தொடப்பத்தை கொடுத்து வீட்டை பெருக்க சொல்றாங்க. நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி எங்க தம்பி பையனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க மனசு வச்சா நாங்க கிருஷ்ண பார்க்க முடியும். கல்யாணிக்கு எங்க மேல கோவம் இருக்கதானே செய்யும். ஏதாவது கோயிலுக்கு நீங்க அவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க அவனை பார்க்கலாம். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். நான் எந்த கோயில்னு உங்களுக்கு சொல்றேன். அம்மாவை மிஸ் பண்றீங்களாப்பா? அவ இருந்தா நச நசன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒரு வீட்டை கட்டி முடிக்கும் போது அது வெறும் கல்லும் மண்ணும் தான்டா. ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வரும்போதுதான் அது வீடா மாறுதுடா.